பணம் மற்றும் அதிகாரம் படைத்த மனிதர்களுக்கு மட்டும்தான் சிஸ்டம் சீக்கிரமாக செயல்படுகிறது என சட்டத்துறை குறித்து நீதியரசர் ஆனந்த் வெங்கடேஷ் வேதனை தெரிவித்துள்ளார். சென்னை நந்தனத்தில் இந்திய வழக்கறிஞர்கள் சங்கம் சார்பில் கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர் நல்லக்கண்ணுவின் 100 பிறந்த நாள் விழா நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் உயர்நீதிமன்ற நீதியரசர் ஆனந்த் வெங்கடேஷ் பங்கேற்று நல்லக்கண்ணுவின் இல்லத்தில் நூலகத்தை திறந்து வைத்து சிறப்புரையாற்றினார். அப்போது பேசிய அவர், உடலில் எங்கு அடிபட்டாலும் கண்ணீர் நீர் வடியும், அதுபோல எங்கு ஒடுக்கம் அநீதி நடந்தாலும் தட்டி கேட்கும் மாமனிதர் நல்லக்கண்ணு என புகழாரம் சூட்டினார். மேலும் பணம் மற்றும் அதிகாரம் படைத்த மனிதர்களுக்கு மட்டும்தான் சிஸ்டம் சீக்கிரமாக செயல்படுகிறது, அதில் சட்டத்துறையும் ஒன்று என நீதியரசர் ஆனந்த் வெங்கடேஷ் வேதனை தெரிவித்தார். இது முக்கியம். ஒரு பையன் ஒரு 4 பசங்க இதை பத்தி படிச்சு இவரை பத்தி இன்னும் தெரிஞ்சுக்கிட்டு இன்னொரு 4 நல்ல கண்ணு பின்னாடி வருவாங்கல்ல. இந்த சமுதாயத்துக்கு நம்மளுக்கு ரொம்ப முக்கியம் என்னன்னா, பல நல்ல கண்ணுக்கள் வரணும் அந்த சமுதாயத்துக்குள்ள. ஆளுமைகள் மீது கடும் அதிருப்தி இருக்கிறதுன்றதுதான் உண்மை. எல்லா ஆளுமைகள் மீதும் அதிருப்தி இருக்கதான் செய்யுது. அது ஜுடிஷியரா இருக்கலாம், அது எக்ஸிக்யூட்டிவா இருக்கலாம், அது லெஜிஸ்லேட்டிவா இருக்கலாம், அது யாராவானா இருக்கலாம். ஓவராலா பார்த்தானா கடும் அதிருப்தி நிலவுவது கண்கூடாக தெரிகிறது. அவர்களோட பேசும்போது தான் நம்மளுக்கு அது தெரியுது. உள்ள வரும்போது சாதாரணமாக தான் வராங்க, எங்களை மாதிரியே மாச சம்பளம் தான் கொடுக்குறாங்க. ஆனால் திடீர்னு பார்த்தா பல கல்வி நிறுவனங்களுடைய இன்சார்ஜாக இருக்காங்க. திடீர்னு பார்த்தா பிஸ்னஸ் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்ஸ்லாம் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. என்னென்னலாமோ நடக்குது. இதுக்கு நடுவுல இதுதான் நடந்துட்டு இருக்கு. அதனால அதுக்குள்ள இருக்கிறவங்களை பார்த்து 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 இன்னைக்கு என்ன நிலைமைக்கு வந்துடுச்சுன்னா, ஊழலா இருக்காங்களா அது அப்படிதான் இருப்பாங்க அப்படின்ற ஒரு கண்டிஷனிங்க்கு நம்ம போயிட்டோம். மக்கள் எந்த அளவுக்கு போயிட்டாங்கன்னா, இந்த ஆளுமைகள் இருக்கிறவங்க சில பேர் இப்படிதான் இருப்பாங்க.